ஏன் என்னமோ முருங்கைக்கீரை பக்கம் வந்து நின்று என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுங்களா. இன்றைக்கி எல்லாருக்குமே நரம்பு தளர்ச்சி இருக்குல்ல, நரம்பு வீக்னஸாக இருக்கலாம். அது ஆண் பெண் இருப்பாலும் சரி. இங்கே பாருங்கள், இந்த பூ இருக்குது, முருங்கைப்பூ. இந்த பூவை கலெக்ட் பண்ணி ஒரு 2 கைப்பிடி கலெக்ட் பண்ணி பாத்திரத்தில் போட்டு சூப்பாக வச்சு காலை மாலை காலை மாலை சூடாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும். அதனால் இங்கே முருங்கைக்காய் இருக்குல்ல, இந்த முருங்கைக்காயை நல்லா பழுத்து காஞ்சி அதுக்குள்ளே விதை இருக்குல்ல, அந்த விதையை உடச்சிங்கன்னா வெள்ளையாக ஒரு பருப்பு இருக்கும். அதை காலையில் 2-3 விதை, மதியம் 2-3 விதை சும்மா கடித்து சாப்பிட்டிங்கன்னா இனிப்பு துவர்ப்பு கசப்பு கலந்து வருங்க. இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். கொரட்டை விட்றாங்க இல்லையா, அதுவும் சரியாகும். அதே மாதிரி உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் நல்ல முறையில் கிடைக்கும். சரிங்களா? குடலில் இருக்கிற கழிவுகளும் வெளியேற்றும். அந்தளவுக்கு இந்த முருங்கை விதையில் மருத்துவ பயன்கள் இருக்குது. இந்த முருங்கை விதை ஆயிலை கண்ணுக்கு விட்டு வரலாம். இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் கிட்டப்பற தூரப்பறவெல்லாம் இருக்கலாம், அதுக்கு அற்புதமாய் வேலை செய்யக்கூடிய மூலிகைனா இந்த முருங்கை விதையை சொல்லாங்க. இந்த முருங்கைக்கீரை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உடலில் ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரையை கொடுத்துட்டு வந்தோம்னாக்க ரத்த உற்பத்தி அதிகமாகும். இது மாதிரி நிறைய முருங்கைக்கீரை பேசிட்டு போகலாம். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள்.